நீங்கள் இது வரைக்கும் ஹோட்டலில் தான் மந்தி டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வீட்டில் நான் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் காமிச்சது எல்லாத்தையுமே அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. இதோடு சேர்ந்து நான் ட்ரை லெமன் எடுத்திருக்கேன். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ரெசிபிக்கு. எடுத்த எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நல்ல வாசம் வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சு நல்லா அந்த சூடெல்லாம் போனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதாங்க மந்தி மசாலா. இதுதான் நம்ம 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். என்னெல்லாம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மந்தி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றிருக்கேன் அண்ட் ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். அண்டு தேவையான அளவு உப்பு போட்டு நான் சிக்கனை ஸ்லிட் பண்ணி உள்ளே நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் 6 ஹவர்ஸ்க்கு மேலே மேரினேட் பண்ணியிருக்கேன். குறைஞ்சது நீங்கள் ஒரு ½ அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் ஆச்சும் நான் கண்டிப்பாக மேரினேட் பண்ணி ஆகணும். சட்டியில் நான் பட்டரும் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் 3 பச்சை மிளகா. இது எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை உள்ளே போட்டு 10 மினிட்ஸ் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். சிக்கன் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றுறேன். 1க்கு 1.25 தண்ணி ஊற்றுறேன். நம்ம பிரியாணிக்கெலாம் 1க்கு 1.5 ஊற்றுவோம் இல்லையா, ஆனால் நான் 1க்கு 1.25 தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்றேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மந்தி மசாலாவும் அதுக்கப்புறம் ட்ரை லெமன் இருக்கு இல்லையா, அதையுமே நான் போட்டு கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சாலே நம்மளுக்கு சிக்கன் கொஞ்சம் வெந்துடும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கொதி தண்ணியில் நம்ம அரிசியை போடுறோம். அரிசி போட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அரிசியும் தண்ணியும் சமமாக வந்தோடனேயுமே நீங்கள் தம் போட்டுடலாம். மிச்சம் இருந்த மந்தி மசாலா, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், உப்பு, அப்புறம் ஆயில், இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கனை, அதை போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். நான் செஃப்ரான் வாட்டரை கலருக்காக ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னாலும் ஃபுட் கலர்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம கோட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஷெலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷெலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தம்மில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த சாப்பாட்டு மேலே ஒன்று அப்படியே மேலே அடுக்கி வச்சிடலாம். அதே பேனில் நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக்கி அதையுமே நம்ம அந்த சாப்பாட்டில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம மந்தி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பக்கத்தில் எல்லாத்துலேயும் கொடுத்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.